வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போவோம்னா, தினமலரில் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போவோம். இன்னும் நம்ம சால்வ் பண்ணலைங்க. இனிமேல் சால்வ் பண்ண போவோம். இன்றைக்கி என்னென்ன டேட்டு 16 ஏப்ரல் 2026ங்க, வியாழக்கிழமை. இனிமேல் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. தோட்டக்கருவியை ஞாபகப்படுத்தும் கொண்ட மலையாள சூப்பர் ஸ்டார். தோட்டக்கருவி, இதுக்கு வேறு எதுவும் ஹிண்ட் வருதான்னு பார்ப்போமா? இதுதான் தோட்டக்கருவி. ஸோ இதுக்கு ஒன்று மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். மலைக்கும் டேஷுக்கும் உள்ள வித்தியாசம். மலைன்னா பூமியில் கீழே மேலே ஹைட்டாக இருக்கக்கூடியது. மலைக்கும் மடுன்னா என்னென்னா குளத்தில் ஆழமான பகுதி. அதாவது கீழே ஆழத்துக்கும் ஹைட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. மலைனா நம்ம பூமிக்கு மேலே ஹைட்டாக நிற்கிறது, ஓகேங்களா? தலைக்கு மேலே நம்ம தலைக்கு மேலே. இது கீழே ஆழமாக உள்ளது. மடுன்னா ஆழம், மடு. ஓகே, சரிங்க. ரெண்டு மேலேருந்து கீழே என்ன? சென்னை மகாபலிபுரம் நடுவே உள்ள படகோட்டும் சுற்றுலாத்தலம். சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும் ஈஸியாவட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு தாங்க இருக்குது. முட்டுக்காடு எழுதி பார்ப்போம் கரெக்டாகுதுன்னு. முட்டுக்காடு, இக்காடு கரெக்டாக இருக்குதுங்க. எங்கள் ஈஸியாவட்டில் இருக்குதுங்க. முட்டுக்காடு படகு இல்லைன்னு சொல்லுவாங்க. முட்டுக்காடு போட் ஹவுஸ். ஓகே, கடலில் போய் இந்த போட்டிங் பண்ணிடுறது. ஓகே, 3 மேலேருந்து கீழே. கூட்டல் என்பது அடிஷன். இங்கிலீஷில் சொல்கிறாங்க. கூட்டல்னா அடிஷன். வகுத்தல்னா என்னன்னு சொல்லுவீங்க? டிவிஷன். டிவிஷன், ஓகேங்களா? சரிங்க. இப்போ பாருங்க, தோட்டக்கருவியை நினைவுபடுத்தும் பெயர் கொண்ட மலையாள சூப்பர் ஸ்டார். மலையாள சூப்பர் ஸ்டார் யார் சொல்லுவீங்க? மல்லோட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லோட்டுனா மலையாள மூவிக்குள்ளது. மம்முக்கான்னா மம்மூட்டி. ஆனால் மம்மூட்டின்னு நீங்கள் தோட்டக்கலை ஞாபகப்படுத்த சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்வெட்டியை தான் சொல்லுவோம். மண்வெட்டியை பேச்சு வழக்கில் தான் மம்மூட்டின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னா மம்மட்டி இல்லைன்னா மம்மோட்டி, அப்படி தான் எழுத முடியும். இதான் எழுதக்கூடிய வடிவம், இது சொல்லக்கூடிய வடிவம். சரிங்க. 6 இடமிருந்து வளம் என்ன? தேள் ராசி. இதில் எந்த ராசிக்கு தேள் இருக்குது? தினமலர் பேப்பர்லேயே ஆல்ரெடி இருக்குதுங்க. தேளுக்கு இந்த இருக்குதுங்க. இது விருச்சிகம். ஸோ விருச்சிகம். சரிங்க. 4 அவர் உள்ளதை உள்ளவாக கூறியதால் டேஸ் தகுந்த செயல். இதை தினமலரில் அடிக்கடி பார்க்கலாங்க. அந்த கேள்வி பாராட்ட தகுந்த செயல் அப்படின்னு சொல்கிறத என்னென்னு சொல்லுவாங்க? இயல்பு, நவீழ்ச்சி அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. மெச்ச தகுந்த செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தினமலரில் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெச்ச தகுந்த செயல். சரிங்க. 5 மேலேருந்து கீழே. சேர்க்கைன்னா தொகுத்தல், கூட்டல், கலைத்தல், கலப்பு, இப்படிலாம் சொல்லலாம். அவங்க கூட சேர்க்கையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில். அவங்க கூட சகவாசத்தை வச்சுக்காத அப்படின்னு சொல்லலாம். வந்ததுனால சகவாசம்னு எழுதும். இது கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 9 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். எதுவும் செய்யாமல் இருப்பதை டேஷ் இருப்பது எனலாம். எதுவும் செய்யாமல் இருக்கிறத சும்மா இருக்குதுன்னு சொல்லலாம். சும்மா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். 10 மேலேருந்து கீழே. குக்கு அமத்தில் அந்த காலத்தில் இருந்த ஒரே போக்குவரத்து. அந்த காலத்தில் பஸ்ஸெல்லாம் வண்டிலாம் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? மாட்டு வண்டி இருந்துச்சுங்க. புல்லட் காட். நல்லா இருக்கும். எத்தனை பேர் மாட்டு வண்டியில் போனீங்கன்னு ஞாபகம் இருந்தேன்னா சொல்லுங்கள். ஸோ மாட்டு வண்டி நான் போயிருக்கேன். ஸோ 13 இடமிருந்து வளம் என்ன?
சமத்து. சமத்துக்கு வந்து நல்ல திறமையாக சாமர்த்தியமாக இருக்க பிள்ளைய சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட் வந்து அசடு. அசடு வலியுது முகத்தில். அசடு அப்படின்னா முட்டாள்தனம்னு சொல்லலாம், திறமையின்மை. சரிங்க. 13 மேலேருந்து கீழே என்ன? உத்தமன். உத்தமன்னா நம்ம நல்ல வேலை பார்க்க வேண்டும். எத்தனை? 13. நல்ல எண்ணம் கொண்டவன் தான் உத்தமன். அப்போ கெட்ட எண்ணத்தை, தீய எண்ணத்தை கொண்டாந்தவனை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? கெட்ட குணத்தெல்லாம் உள்ளவனை அதமன். என்னன்னு சொல்லுவாங்க? அதமன். அதமன்னா கெட்ட எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தமனுக்கு எது சொல்லு? 16 இடமிருந்து வளம் பாருங்க. 2 ஹிண்ட் வந்துச்சுங்க. 4 வேதங்களில் 4வது வேதம். மறை வேதங்களில் ரிக், யசு, சாமம், அதர்வனம். வேதம் வந்துருக்கு. நான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதர்வன வேதம். ஓகே, சரிங்க. 20 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? பஞ்சதந்திரத்தில் இடம்பெற்ற, பஞ்சதந்திரம்னு அந்த கமல் நடித்த படத்தில் இடம்பெற்ற பின்னாடி நகைச்சுவை காட்சி வரவேற்பு பெற்றது. பின்னாடி இது வந்து டிராஃபிக் போலீஸ். அதாவது இந்த படத்தில் டிராஃபிக் போலீஸ் மாட்டையில் என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி என்ன இருக்குது? இன்ஜின் இருக்குது, பின்னால் டிக்கி. இதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று உண்டு. ஸோ இங்கே வந்து முன்னாடி பின்னாடி காமெடி தான் அந்த படத்தில் சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி. சரிங்க. இந்த சைடு வந்ததை வச்சு அப்படியே சால்வ் பண்ணி கொண்டு போயிட்டோம். ஸோ 7 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? ராட்சசன். ராட்சசன்னு அங்கே பார்த்தா இக்கு இன்னுக்கு அதக்கன்னு சொல்லலாமா? அதக்கன் அப்படின்னா ராட்சசன், இல்லைன்னா அசுரன் சொல்லலாம். ஓகேங்களா? 7 மேலேருந்து கீழே. இலங்கையில் சீதையை சிறை வைக்கப்பட்ட இடம் அப்படின்னா அது என்ன இடம்? அசோக மரமான் இருந்த இடம் அசோகவனம். அசோகவனம். ஒரு நிமிஷங்க. 7 மேலேருந்து கீழே தானே எழுதும். ஓகே, சரிங்களா? அசோகவனம். இப்போ இந்த இடத்த வந்து நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா, இலங்கையில் நுவரெலியா அப்படின்னு ஒரு மாவட்டம். நுவரெலியா மாவட்டத்தில் சீதா எலியா அப்படிங்கிற இடம் தான் இந்த இடத்த சொல்லுது. போனீங்கன்னா பார்க்கலாம். 11 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் சாலையில் வண்டி செல்லும்போது பயணியரின் உடல் குலுங்கும். வந்துக்குங்க. 2 வந்துக்குங்க. கரடு முரடான சாலை. கரடு முரடான சாலையில் போவையில் என்ன ஆகும்? குலுங்கும். ரொம்ப குலுக்கி போடும் அப்படின்னு சொல்லலாம். 8 மேலேருந்து கீழே. அணுக மாட்டார். எதையும் நாடாதவர்கள், எதையும் தேடாதவர்கள், எது கூட நெருங்கி வரமாட்டாங்க. அவங்கள என்னென்னு சொல்லுவீங்க? ஒரு சமூகத்தின் பெயரை குறிக்கும் சொல். எதையும் நாடாதவங்கள் அப்படின்னு சொல்லல, நாடார்னு வந்துடுச்சு. ஸோ நாடார். ஓகே. 12 மேலேருந்து கீழே. நீ திருந்தியே ஆகணும். பார்த்துக்கோ. இதை முதலும் கடைசியுமா சொல்கிறேன். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக உனக்கு கடைசியாக வான் பண்ணுறேன். நீ திருந்தியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து டேஷும் கடைசியுமான்னு போட்டிருக்கனால முதலும் கடைசியுமாக. சரிங்க. 15 இடமிருந்து வளம் என்ன? நாயகன் படத்தில் கமல்ஹாசன் ஏற்ற கதாபாத்தியம் டேஷ் நாயக்கர். 1987 வந்த படம்னு நினைக்கிறேன். வேலு நாயக்கர். நீங்கள் நல்லவா கெட்டவான்னு கேட்பாங்கல்ல, அது இந்த படத்தில் தான். 15 மேலேருந்து கீழே என்ன? மிருகங்களை வேட்டையாடி வாழ்க்கையை நடத்துபவன். மிருகங்களை வேட்டையாடியே வாழ்க்கையை நடத்துவவங்க யாருன்னு சொல்லுவாங்கன்னா வேலை ஆரம்பிச்சுக்குங்க. வேடன் தான் சொல்லுவோம். வேடன். சரிங்க. 19 இடமிருந்து வளம். ஏகலைவன் என்பதற்குள் கேள்வி. ஏகலைவன். ஏன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்? சரிங்க. 18 மேலேருந்து கீழே என்ன?
முரசு போன்ற தோல்கருவி. முரசு மாதிரியே இருக்கக்கூடிய தோல்கருவி என்னன்னு சொல்லுவீங்கன்னா பறை. ட்ரை, அதாவது ஆஃப் கோன் ஷேப்பில் இருக்கும். வேப்பமர சட்டத்தில் எருமத்தோலை வச்சு செஞ்சுருப்பாங்க. பறை. ஓகேங்க. 17 இடமிருந்து வளம் என்ன? ஆடம்பரம், பகட்டு. இது நேற்று கொஸ்டினில் ரிவர்ஸில் கேட்டிருந்தாங்க. பகட்டு இன்னொன்று என்னது? டம்பம் அப்படின்னா அதுக்கு என்னன்னு கேட்டிருந்தாங்க. டம்பம் அப்படின்னா ஆடம்பம் பகட்டுங்கிறது தான் மீனிங்கு. நேற்று பகட்டும் டம்பமும் சேர்த்து கேட்டிருந்தாங்க. நம்ம ஆடம்பம்னு எழுதணும். சரிங்க. கடைசி எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டோமா? ஏதோ சால்வ் பண்ணாமல் இருக்கு. பிரிட்டிஷ் அரசி வழங்கி வந்த கௌரவ பட்டம். பிரிட்டிஷ் அரசி வந்து என்ன பட்டத்தை வழங்கி எல்லாத்தையும் கௌரவிச்சாங்க அப்படின்னு பார்த்தா 14 சர். எஸ்ஐஆர் சார். ஓகேங்களா? எஸ்ஐஆர் ஈன்னு சைலண்ட் லெட்டர் ஆகிடும். எஸ்ஐஆர் பட்டம். ஸோ இதுதான் என்னோடய ஆன்சர். இன்னைக்குள்ளே எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. கரெக்ஷன் தப்பு வராத அளவுக்கு நெக்ஸ்ட் டைம் சால்வ் பண்ணுறோம். இதில் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.